ஸ்பீடு, வேகம். திசை வேகம் இல்லை, வேகம். திசை வேகம்னா வேறு, கரெக்டா? என்னது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டிரான்ஸ்லேட்டர் ஆகி வச்சுருக்கானுங்க எல்லாம் தமிழ்நாட்டில். வேகம் இங்கிலீஷில் ஸ்பீடு, அது ஃபிசிக்ஸில் பார்ப்போம். திசை வேகம்னா என்னென்னு. ஜியாகிரஃபி பார்க்கலாமா இல்லை கெமிஸ்ட்ரி பார்க்கலாமா? சரி சொல்கிறேன். அந்த பொண்ணு எடுக்கலை, எடுத்துச்சுன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் வரப்போ பார்க்கலாம். வேகம், வேகத்துக்கான ஃபார்முலா கடந்த தொலைவு, மொத்தமாக கடந்த தொலைவு. இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ் டிவைட் பை, ஆக்சுவலாக வேகம்னு சொல்லக்கூடாது, சராசரி வேகம்னு சொல்லணும், அதுதான் சரியான வார்த்தை. ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா? ஏன் இதுதான் சரின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யோசிங்க, அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ், எடுத்துக்கொண்ட காலம். இங்கே நீங்கள் அட்டன் பண்ணலையா தம்பி? இங்கே என்ன பண்ணுறீங்க? டைம் டேக்கன். வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? கடந்த தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து கிளம்புறேன், சென்னைக்கு போய் சேர்ந்தாச்சு. கார்த்திக், நீங்கள் அட்டன் பண்ணலையா? சைக்காலஜி ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்துக்கிறீங்களா? சரி பாருங்கள். சராசரி வேகம். இங்கேருந்து கிளம்புறேன், சென்னை போய் சேர்ந்துட்டேன். 300 கிலோமீட்டர் இங்கேருந்து சென்னை சொல்கிறேன், சும்மா குத்து மதிப்பாக. அதான் கடந்த தொலைவு. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதான் வேகம், சராசரி வேகம். அதான் கரெக்டு. சராசரின்னா என்னென்னு பார்த்தோம். சராசரி வேகம். மையப்புள்ளி அப்படியே சொல்லலாம், மேட்டை கரைச்சி எல்லாம். இப்போ இங்கேருந்து கிளம்பும்பொழுது இப்போ போடுங்க பார்ப்போம். இப்போ 300 கிலோமீட்ரு, நான் 5 மணி நேரம் ஆச்சு. சரியா? கீழே 300 கிலோமீட்டர் 5 ஹவர். அப்போ என்னோடய ஸ்பீடு எவ்வளவு? 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் ஸ்பீடு. வெறும் 60 கிலோமீட்டர்னால் மொட்டை காக்கா குட்டையில் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அவனை என்ன அர்த்தம்? நான் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கேன். அப்போ கரெக்டாக ஒவ்வொரு மணி நேரத்துலையும் நான் 60 கிலோமீட்டர் கிராஸ் ஆனேன்னு அர்த்தமா? ஃபஸ்ட்டு 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்கலாம்? 70-80 கூட போயிருக்கலாம். அடுத்த 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்கலாம்? 40 அந்த மாதிரி. ஸோ மையப்புள்ளி தான் இது. சரியா? இதை சராசரி வேகம் தான் கரெக்டு. அப்போ நான் டோட்டலாக எவ்வளோ தூரம் கடந்தேன்? 5 மணி நேரம். 5×60 எவ்வளவு? 300. சராசரியாக தான், சராசரி வேகம் தான் கரெக்டு. கடந்த தொலைவு எவ்வளவு? பார்த்தோன்னே தெரியும். அங்கே ஃபார்முலாலாம் தேவையே கிடையாது. இருந்தாலும் ஃபார்முலாவையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எதாவது கேட்பானுங்க, எதாவது பண்ணுவானுங்க. அதனால் ஃபார்முலா வந்துங்கிற என்னது? புரிய வைக்கிறது ஒருத்தனுக்கு. பேசிக் புரிய என்னென்ன வேணும், அதுக்கான மேப்பு தான் ஃபார்முலா. அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தோன்னா சொல்லலாம்.
இப்போ இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது? மாறினா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. எத்தனை வேரியபிள் இருக்குது? 1 2 3. அப்போ எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம்? 3 டைப்பு. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இதை கேட்பான், இதையும் கொடுத்துட்டு இதை கேட்பான். ஓகேவா? இதையும் கொடுத்துட்டு இதை கேட்பான். அவ்வளோதான். ஈக்குவேஷன் வச்சு போட்டலாம். அதுக்கு 2-3 ஃபார்முலாலாம் தேவையில்லை. அங்கே ஃபார்முலாலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க உட்காந்துட்டு. அது ஒன்று தான். இங்கே பார்த்தீங்களா, தூரம், கடந்த தூரம் எவ்வளோங்க, வேகம், எடுத்துக்கொண்ட காலம். மனப்பாடம் பண்ணணும், அதை தேவையே கிடையாது. வேகம் தூரம் டிவைடட் பை காலம் காலம் கேட்குறான். இதை ரெண்டையும் கொடுத்துட்டான். மாற்றி மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்ம ஈக்குவேஷன் மெத்தடில் என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிலோமீட்டரில் கொடுத்து, கிலோமீட்டராக இருந்ததுனாக்கா கிலோமீட்டர் பர் ஹவர், 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் ஆச்சு. இப்போ நீங்கள் அதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 5/18 இன்ட்டு கிலோமீட்டர் இன்ட்டு 5/18 போட்டிங்கன்னா அது என்னவாயிரும்? மீட்டர் பர் செகண்டாக மாறி. அப்படியே உள்டா மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை தலைகீழாக திருப்பி போட்டுருணும். அதோட தலைகீழ் தானே, தலைகீழாக திருப்பி போட்டுருணும். அவ்வளோதான். சால்வ் பண்ணலாமா? சரி, இதில் நிறையா இவ்வளோதான். இது பார்ப்போம். 600 மீட்டர் ரயில் ஒரு மனிதனை 10 நொடிகளில் கிடைக்கிறதெனில் அதன் வேகம் என்னவாக இருக்கும்? 600 மீட்டர் நீளம் கொண்ட 600 மீட்டர் நீளம் கொண்ட சரியா அந்த மனிதன் ட்ரெயின் கிடக்குது. ட்ரெயினோட நீளம் இருக்குல்ல, அதுதான் இங்கே டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? ட்ரெயின் நீளமாக தானே இருக்குது, அதுதான் இங்கே டிஸ்டன்ஸ். புரிஞ்சிச்சா? கொஞ்சமாக நீளமாக வந்தது அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். 600 மீட்டர் நீளம் கொண்டது ட்ரெயின். அப்போ என்னவா மாற்றணும்? 600 மீட்டர் பர் செகண்டு, 10 வினாடியில் கிடக்குதா? அப்போ 600 மீட்டர் டிவைடட் பை 10 செகண்டு அடித்தா என்ன கிடைக்கும்? 60 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அதுதான் அதோட வேகம். என்ன அர்த்தம் அதுக்கு? 600 மீட்ரு நீளம் கொண்ட ஒரு ட்ரெயின் அந்த மனுஷனை கிடக்குது. அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் கிடக்குது? 60 மீட்ரு கடந்தால் 10 செகண்டில் 600 மீட்ரு கடந்து போயிடும். புரியுதா? ட்ரெயின் நீளம் அவன் நிற்கிறான். அல்லது எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, ட்ரெயினை நிற்க வச்சிட்றோம், அதான் 600 மீட்ரு நீளம் இருக்குது, 10 செகண்டில் கிடக்கிறான். அப்போ எவ்வளோ ஸ்பீடில் ஓடி இருப்பான்? 60 மீட்ரு பர் செகண்டில் ஓடி இருப்பான். அப்படி புரிஞ்சா? ரைட். அடுத்தது 700 மீட்டர் நீளம் கொண்ட ரயில் 300 மீட்டர் நடைபாதையை 50 நொடிகளில் கடந்தால் அதன் வேகம். 2 நீளம் இருக்காங்க, இங்கே ஒரு நீளம் இருக்குது, இங்கே ஒரு நீளம். போன தடவை மனுஷன் ஒரு பாயிண்ட்டு, இங்கே என்ன இருக்குது? பாலம் 300 மீட்ரு சேர்த்திக்கங்க, நீளம் 700 மீட்ரு சேர்த்திக்கங்க, ட்ரெயினோட நீளம். இப்போ டோட்டல் லென்த் எவ்வளவு? 1000 மீட்ரு. எவ்வளோ நேரத்தில் கிடக்குது? 50 செகண்டில். அடிச்சிங்கன்னா ஆன்சர் எவ்வளவு? 20 மீட்ரு பர் செகண்ட். பரவாயில்ல, அதெல்லாம் தப்பு இல்லை. எப்படி 300 வரும்? ஸ்பீடு சொல்கிறீங்களா? ஸ்பீடு 300ன்னீங்களா? ரெண்டையும் எடுத்துக்கோங்க. 700 ட்ரெயினோட நீளம் 700 மீட்ரு, பாலத்தோட நீளம் 300 மீட்ரு, ரெண்டையும் கூட்டி அதான் லென்த்து. வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒரு ரயிலானது ஒரு மனிதனை
இது வேணாம், விட்டுருங்க. இது வேண்டாம், போதும், அதெல்லாம் தேவையில்லை. கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் நெட்டில் கூட எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே வேறு 2-3 எக்ஸாம்பிள் தட்டுமா? ஒரு மிதிவண்டி 30 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் கடந்தால் அந்த வண்டியின் வேகம் என்ன? போட்டாச்சா? போட்டாச்சா? பார்த்தோன்னே தெரியும். என்ன ஆன்சரு? 15, வெறும் 15 சொல்லணும். சொல்லி முடிங்க, மொட்டையா சொல்லாதீங்க, அர்த்தமே மாறி போயிடும். 15 கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லி பழகுங்க. அவர் தானே போட்டிருக்கேன். அடுத்த கொஸ்டின். ஒருவர் தனது வாகனத்தில் 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் பயணிக்கின்றார். அவர் கடக்க வேண்டிய தொலைவு 400 கிலோமீட்டர் எனில் அவருக்கு தேவைப்படும் நேரம் என்ன? வெரி குட், அவ்வளோதான். பார்த்தோன்னே தெரியுதா? ஃபார்முலா தேவையா அதுக்கெலாம்? அடுத்தது, ஒருவர் ஒரு வாகனத்தில் 500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றார். 500 கிலோமீட்டர் வேகனாவே என்ன அர்த்தம்? 500 கிலோமீட்டர் பர் ஹவர்னு அர்த்தம். அவர் 12 மணி நேரம் பிரயாணம் செய்தால் அவர் கடக்கும் மொத்த தொலைவு என்ன? 600? 6000. பார்த்தோன்னே தெரியுதா? ஃபார்முலா வேணுமா? கான்செப்ட் புரிஞ்சா முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் புரியறதுக்கு தான் என்னது ஃபார்முலா. ஏமா போட்டிங்களா? யாருக்கு புரியல? புரியாதவங்க கை தூக்குங்க சொல்கிறேன். வெள்ள நேரம்லாம் ஆகக்கூடாது, அப்படின்னா இன்னும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் நடத்தினால அதுக்குள்ளே தான் இருக்கும். கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன ஸ்பீடுனா என்ன? நான் சொல்கிற கேள்வியே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சவங்கன்னா டக்குன்னு வாங்கல. அதான் சொன்னாலும் எப்படின்னு ரோவோ மாதிரி கிளாஸ் பண்ணாங்க ஆன்சர் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணால் அதுக்கு ஃபார்முலாவை தேடி எழுதிக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் முட்டாப்பையில் செய்கிறது. நம்மளை அப்படி தான் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். புரிஞ்சுக்கிட்ட அது பாட்டில் உங்கள் மூளை வந்து பயங்கரமான ஆள். கம்ப்யூட்டர்லாம் உங்கள் மூளைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. சரியா? ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கள என்ன பண்ணுறானுங்க, புரியாமையே மனப்பாடம் பண்ணி கெடுத்தானுங்க. இல்லைன்னா இந்தியா எங்கேயோ போயிடும். முதல்ல தமிழ்நாடு வடகன்ஸ்லாம் தொலைகிறானுங்க. ஜப்பான்லாம் நம்ம பக்கத்துலேயே வராது. அட்லீஸ்ட் அவனுக்கு ஈக்குவலாக இருப்போம் நம்ம. யாரையும் நம்ம, அவனும் மனுஷன் தானே, யாரையும் குறைச்சிலாம் மதிப்பிட வேண்டாம். ஐயோ ஜப்பான் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் இருக்காது. சூப்பராக இருக்கும் நாடு. எல்லாம் விலங்குகளாக தான் சுற்றிட்டு தரானுங்க நம்ம ஊரில். நவீன விலங்குகள், நவீன உடை, நவீன எவனா கண்டுபிடிச்ச வாகனம், கருவிகளை பயன்படுத்திட்டு, லேப்டாப்பை தூக்கிட்டு, புக்கு தூக்கி வச்சுக்கிட்டு, நம்ம தானே அந்த புக்கில் படித்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்.
நவீன விலங்குகள் நம்மலாம், மனிதனே கிடையாது. சரி.